இப்பொழுது தாயாருக்கு பாதபூஜை செய்ய வேண்டும் என்றால் தீர்த்தங்கள் ஆட வேண்டும். அந்த தீர்த்தமாகப்பட்டது எங்கு சென்று தெரியுமா கொண்டு வர வேண்டும். தம்பி இப்பொழுது காவிரி நதிக்கரை வந்துவிட்டோம். இந்த நீராகப்பட்டது எப்படி தெரியுமா சேகரிக்க வேண்டும். ஆனா தங்க கூட தானே காவிரி நதிக்கு சென்று தீர்த்தங்களாடி வந்துவிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது தாயார் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் தாயார் நம் மீது கோபமாக இருப்பார்கள். நமது அண்ணன் அம்மையப்ப காரணம் இருக்கின்றார். அவனையும் அழைத்துக் கொண்டு மூவரும் தாயார் இடத்திற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது அம்மையப்ப காரணம் எங்கிருந்தாலும் அழைத்தால் அது சீக்கிரமாக ஓடி வந்து விடுவான். இது அழைத்து பார்ப்போம். அட அம்மையப்பா காரணனே தம்பி அறிவிலே தீர்ந்தவனே என்ன மாசத்துக்கு எங்களுக்கு வருது. நான் எவ்வளவு இருக்கிறேன் என்னைய பார்த்து வைக்கல கிண்டல பண்றீங்களா நீங்க விளங்குவீங்கள விளங்குவீங்களா நீங்க நல்லா புழங்குவோம் தெரியாம கேக்குறேன் உங்களுக்கு இப்படி வராதா என்ன மாசத்துக்கு எங்களுக்கு வருது. என்னையா குத்தம் செஞ்சேன் நான் என்ன குத்தம் செஞ்சேன் ஒரு வீட்டுல எண்ணெய் தீய எடுத்து 9 வீட்டுல வச்சேன். ஆனா பாவி நல்ல மனுஷன் இது ஒரு குத்தம் ஐயா இது ஒரு குத்தமா கூஞ்சி இருக்கிற கிளவிய
சேலையை தூக்கி பார்த்தேன். அட பாவி, இது ஒரு குத்தமா? குற்றமே இல்ல. எனக்கு ஏன் இந்த நிலைமை? நல்ல பையன், நல்லா. அது மட்டுமா, நல்லா இருக்கிற குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி நல்லா இருந்தா எனக்கு பிடிக்காது. ஏதாவது அப்பா போட்டு பிரிச்சு விட்டுருவேன். நல்ல மனுஷன் நீங்க. எனக்கு ஏன் இந்த நிலைமை? நல்ல மனுஷன். உங்களுக்கு இந்த நிலைமை உனக்கு இது வரவே கூடாது. உங்க மக்களுக்கு இப்படி வராது. எங்களுக்கு வரவே வராது. ஏன் வராது? எங்களுக்கு வராது, உனக்கு தான் வரும். ஏன் அந்த கிளவிட்ட போனப்ப வரல? எந்த கிளவிட்ட? எந்த கிளவிட்ட? அந்த கிளவிட்ட, அந்த கிளவி நீதான் கொண்டு வந்து விட்ட. ஆமா. சரி, எவ்வளவு காசு கொடுத்தியா? 50 ரூபா கொடுத்து. அப்ப அந்த வேலை செய்யற. எங்க ஊர்ல ஒரு பிள்ளைய பாக்குறதுக்கு வந்தாரியா பாரியா? மாவன் செத்து போச்சுவா. என்ன பண்றது? ஏங்க எல்லாம் இப்படி தூங்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் தூங்கல கண்ணு தெரியாம போச்சுன்னா என்ன பண்றது? கண்ணு தெரியாம போகுதா? தம்பி படுத்து தூங்காதீங்க. எந்திரிச்சு முடிங்க. எல்லா பேரும் எந்திரிச்சு உட்காருங்க. அதாவது நான் எது யாரு அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த கதையின் சாராம்சத்தின்படி சிவபெருமானின் அம்சமாக அம்மையப்ப காரணமாக வடிவெடுத்து உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றேன். அதாவது உங்க கையில இருக்கிற காசு 5 10 இருந்தாலும் சரி, இல்ல காதுல போட்டிருக்கிற மூக்குத்து, காலில் இருக்கிற கொலுசு, காலில் போட்டிருக்கிற மூக்குத்தி, மூக்குல போட்டிருக்கிற தோடு எல்லாம் எடுத்து எனக்கு போட்டீங்கன்னா, மூக்குல தோடு, காதுல மூக்குத்தி இதெல்லாம் இருந்துச்சுனாலும் கொண்டு வந்து போடுங்க. எனக்கு காசு போட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க செல்வம் பாலாறு செல்வமா இருக்கு. சரி, பட்டி பெருக்கும் பால் போனவங்க வாங்க சாமி. காசு போட்டவங்க நல்லா இருப்பீங்க. எனக்கு காசு போட்டவங்க நல்லா இருப்பீங்க. காசு போடாதவங்க அவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அதாவது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காசு வந்து எனக்கு இல்ல, எங்க காமாட்சி ஆத்தாளுக்கு பூஜை பண்றதுக்கு தேங்காவளை வாங்குறதுக்கு வச்சிருக்கிறேன். ஒருத்தர் தான் சொல்ல போறேன். வாங்க 5 10 போடுங்க, இல்லைன்னா உங்க கதையும் சேர்த்து சொல்லுவேன். ஆமா, பாத்துக்கீங்க. ஊர்ல 1000 பேர் சோழி வர்றாங்க, சோழிய பூரா சொல்லி கொடுப்பேன். எல்லாம் தூங்குறவங்களுக்கு எழுப்பி கொடுங்க, வந்து எழுப்பி கொடுங்க, இல்லைன்னா திருப்பி படுக்க வைக்க வாங்க. அதாவது மாசமா இருக்கிறவங்க மட்டும் ஏன் மூஞ்சியில புளிங்க. இதே மாதிரி புள்ள பிறக்கும். ஓ, சிவனோட அருள்ல புள்ள பிறக்கும். ஆமா, அத்தா மகமாயி கண்ணை திறந்து பாராயி, ஆத்தா சூசிவரி ஈஸ்வரியா? ஆமா, வாங்க சாமி. கையில இருக்கிற காசை போட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சும்மா இருக்காது. ஏன் வர அங்க ஆத்தா தலையை திருப்பி விஷு அதை பார்த்துக்கிட்டு இருந்த பூசாரியில சும்மா இருக்கிறாங்க. இந்த ஊரு பூசாரியிலேயே ஊர்ல ரொம்ப கட்டி விட்டுறாரு. அந்த பூசாரி என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? கோயிலுக்கு வருவாங்கல்ல பொம்பளை ஆளுங்க, அவங்க பத்தி மார்க்கெட்ல வந்தாங்கன்னா இவர் பத்தி மார்க்கெட்ட ஒரு சக்தி மார்க்கெட்டை காமிக்க நல்லா இருக்கணும் பட்டி வருகணும் பாலப்பான பொங்கணும் சாமி. அப்படி சோடி போட பெண் போன பக்கம் பெற்று பெரிய அவங்க வந்து பக்திய ஜோடி போட்டாங்க. அங்கவே அப்படி சொல்லி ஓடுறாங்கன்னா இந்த ஆஸ்பத்திரியில இருக்கு பாருங்க. ஓ, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எப்படி ஜோடி ஓடுறாங்கன்னு கேளுங்க. எப்படி ஆஸ்பத்திரியில டாக்டர் எல்லாம் ஜோடி கொரோனாவுக்கே தப்பிச்சுட்டேன். இந்த ஊர் டாக்டர் உங்க ஊர் டாக்டர் பல டாக்டர் நர்ஸை சொல்லி பார்த்தா சும்மா இருப்பாங்களா? போட்டான் அங்க டாக்டர் நர்ஸை சொல்லி போட்டதே அந்த கம்பவுண்டர் என்ன பண்ணுவேன்? டாக்டர் வீட்டுல போய் சோறு வாங்கிட்டு வரேன் போட்டாட்டி சொல்லப்பா. நன்றி சொல்ல உங்களுக்கு. அவங்க போட்டவங்க நல்லா இருப்பாங்க. பட்டி வரைக்கும் பால் பானை கொண்டு அவங்க செய்யும் தொழில் சிறப்பிடிச்சு வா நீ போடாத்த இதை வச்சுதான் காலையில இருக்கு கட்டி கடிக்க காசு இல்ல. இப்பதானே காமாட்சிக்கு பூஜை பண்ணணும் பூஜை சொன்னேன். ஆமா, அப்புறம் கட்டி கடிக்க வச்சுக்கிற காமாட்சிக்கு முன்னாடி கருப்புசாமிக்கு வைக்கணும் ஐயா. காமாட்சிக்கு முன்னாடி கருப்புசாமி காவல் தெய்வத்துக்கு கொண்டு போய் வச்சாதே இருந்ததாக. அப்படியா? ஆமா, அங்கவே அப்படி ஜோடி போடுறாங்கன்னா பள்ளிக்கூடத்துல அதை விட ஜோடி போடுறாங்க. பள்ளிக்கூடத்துலயா? ஆமா. எப்படி? பள்ளிக்கூடத்துல
சும்மா இருப்பாங்க. இந்த ஊர்ல இல்ல. இந்த மாதிரி பயிலுக்கு போய் இப்ப என்ன விட்டாங்க தெரியுமா? அது இந்த ஊர்ல கிடையாது. ஆனா பொதுவா சொல்றீங்க இந்த மாதிரி பயிலுக்கு எல்லாம் சும்மா இருப்பாங்கல்ல. அந்த டீச்சர் சோடி வர்றத பத்திரமே உங்களுக்கு கிண்ணு எந்திரிக்க ஆரம்பிச்சு. என்ன அது? ஆசை மனசு உடனே பக்கத்துல இருக்கிற புள்ளைய சோடி ஓட ஆரம்பிச்சியா. தம்பியே வயசு கட்டியா இல்லையா? இன்னும் வயசுக்கு அல்ல. வயசுக்கு இருந்தா நான் ஜோலி ஓட்டிருப்பேன். பள்ளிக்கூடத்துதே அப்படின்னா சரி. இன்னும் எங்கெங்க சொல்லி ஓடுறாரு தெரியுமா? இந்த நாடக ஏசியத்துக்கு பெரிய வேலை பார்க்கறாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனசுல நினைக்க வந்துட்ட நீங்க இல்லையா? ஒரு சிலர் இருக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம நாடகத்துல சொல்லிடுறேன். நாடகத்துலயும் ஜோடி ஓடுறாங்க இல்லையா? ஜோடி ஓடுற எப்படி போடுறாங்க தெரியுமா? எப்படி போடுறாங்க? நாடகத்துல ஜோடி போட்டு நீங்க ஆளுநர் போன நீங்க மட்டும் சொல்லலையா? ஒரு சில நாடக ஏஜென்ட் என்ன பண்றாரு தெரியுமா? கப்பேரி கேட்டுக்கிறேன்னு சொல்லி சிரிவாட்ட சோடி போட ஆரம்பிச்சாரு. அதனாலதான் இப்ப நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை. சரி, அதுபோது அவங்களே சோடியா வந்துடுறாங்க. அதான் தொல்லை இல்ல. நானும் இப்படி ஏதாவது ஒரு டான்ஸ் சோடி போடலாம்னு பாக்குறேன். ஒரு மசையும் அமைய மாட்டேங்குது. என்ன பண்றது? அது அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்குது. சரி, ஆமா பாருங்க. பொண்ணு பார்த்து வந்துட்டேன். யாரு பொண்ணு பார்த்து வந்தேன்? பொண்ணா? நம்ம காத்தவராயனுக்கு தம்பி காத்தா இருக்கு. ஆமா, அது கல்யாணம் முடிச்சா பரவாயில்ல. ஏன்? ஏன்னா நான் எதுக்கு நான் பாத்துக்கிறேன். சரி, கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு வச்சுக்க. ஆமா, பொண்ணு எங்க பார்த்துட்டு இருக்க? புத்தூர் அக்கரகாரம் நெல்பேட்டை ஓமாந்தூர் கிராமத்தை ஆளக்கூடிய 1000 வீட்டு ஐயன்மார்களுக்கும் 5 குருமார்களுக்கும் தளபதியாக வழங்கக்கூடிய ஆரியப்பூர் ராஜன் மகள் ஆரிய மாலா பெண்ணா. நான் வேற ஒண்ணும் இல்லை, நான் முடிச்சு வைக்கிறேன். அம்மாட்ட நான் சொல்லி உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். கல்யாணம் முடிச்சு வச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் ஒண்ணு முடிச்சேன். தம்பி கல்யாணம் முடிச்சு வச்சிடலாமா? அம்மா போமா போலாம். அம்மா தம்பி இப்ப நான் மூவரும் சேர்ந்து தயார் எடுத்துக்கூடிய அந்த காஞ்சிவன கப்படதிக்கு சென்று வர வேண்டும். சென்று வருமா? காஞ்சிவனம் நீ வாட்டுக்கு வச்சுடா தம்பி. அது வாட்டுக்கு நல்ல கணக்கா புடிச்சிருக்கிறேன். அதெல்லாம் திருப்பி அவரை மூஞ்சி தெரியுற மாதிரி குடுறா தம்பி. அப்படி வச்சுக்க. அவர் இங்க வர அவருக்கு மட்டும் சூமு விடு. சூப்பு தம்பி. இப்பொழுது பாத பூஜை செய்ய வேண்டும். ஆமா, நீ அங்க உட்காரு தம்பி. நீ அங்க உட்காரு. வாடல கிட்ட வா. அங்க உட்காரு தம்பி. நீ வந்து ஓ நல்லா குளிச்சு வச்சு வைடா. ஏன்டா அப்படி வச்சுக்க தம்பி. சின்ன அம்மாவுக்கு என்ன செய்யணும்? பாத பூஜை செய்ய வேண்டும். அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணணும். நான் அபிஷேகம் பண்றேன். நீங்க 2 பேரும் காயத்து தாளாட்ட பாடுங்க. நான் மணிக்கூட நல்லா பாடு. ஹலோ ஹலோ.
தாயாரை வந்து தூக்கத்தில் இருந்தாலும் தாயோருடைய கண்களை திறக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அம்மனுக்கு தாலாட்டு பால் எழுப்ப போறான். நல்லா தூங்குறவங்கள எழுப்பிடுங்க சாமி, எழுப்பிடுங்க. முடிஞ்ச அந்த காமாட்சி அம்மன் சொல்லப்பட்ட தெய்வமாகப்பட்டது காட்சி கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால் இப்பொழுது நாங்கள் அந்த காமாட்சி அம்மனை நினைத்து சக்தி அளிக்கும் பொழுது இந்த ஊரை கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சக்தி மாரியம்மன் என சொல்லப்பட்ட தெய்வமாகப்பட்டது இந்த ஊர் மக்கள் மீது கொடிக்கொண்டு இருப்பது உண்மையாக இருந்தால் ஒரே ஒரு பெண்ணுக்காவது அருளாடி வந்து இந்த காமாட்சி அம்மனை காட்சி தர வேண்டும். தாயை சக்தி மாரியம்மா ஆங்கார கோபத்தோடு அருளாடி வர வேண்டும். தயவு செய்து படுத்திருந்தா பக்கத்துல எழுப்பி உட்கார வைங்க. சக்தி அளிக்கிறப்ப யாருமே படுத்து தூங்க வேண்டாம். இப்பொழுது நாங்கள் அழைத்த குரலுக்கு இந்த ஊரை கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி மாரியம்மன் என்று சொல்லப்பட்ட தெய்வத்தை மனதார நினைத்து அழைக்கும் பொழுது அந்த சக்தி மாரியம்மனாகப்பட்டது அருளாடி வந்து உங்கள் முன்னே காட்சி கொடுக்க வேண்டும். தாயே அந்த காமாட்சி அம்மனுக்கு சின்ன பொண்ணு உள்ளூரை சேர்ந்த சின்ன பொண்ணு அவர்கள் 100 ரூபாய் படிக்காணிக்க செலுத்திருக்கிறார்கள். ஆண்டவர்கள் எந்த எண்ணத்துடன் செலுத்திருந்தாலும் அவர்கள் வீட்டில் எந்த ஒரு ஏவல் பில்லி சூரியன் காத்து கருப்பு என்று சொல்லப்பட்ட நோய்கள் இருந்தாலும் நீங்கி இன்று முதல் காமாட்சி அருளை பெற்று கார்த்தகராயனுடைய அருளை பெற்று ஆண்டவர் குடும்பம் எந்த ஒரு நோயினுடைய இல்லாமல் சிவசக்தியுடைய அருளை பெற்று பாலான சிவமாக வளர வேண்டும். வாழ்க வாழ்த்துகின்றோம். அந்த சக்தி மாரியம்மன் அருளாடி வந்து வர வேண்டும். தாயே படுத்திருந்த தயவு செய்து எழுத்து சொக்கார சொல்லுங்க. பாருமம்மா மாரியம்மா தாயே பாருமம்மா வருமான என் மகன்
உள்ளூரை சேர்ந்த அழகம்மாள் அவர்களும் பாப்பாத்தி என்று சொல்லப்பட்ட அம்மா அவர்களும் இந்த காத்தவரனுக்காகவும் காமாட்சிக்காகவும் தொட்டியத்து சின்னனுக்காகவும் அம்மையப்பனுக்காக அன்பளி வழங்கியிருக்கிறார்கள். அன்னவுடன் எந்த எண்ணத்துடன் அன்பளி வழங்கியிருந்தாலும் இன்று முதல் எந்த ஒரு நோயுடன் இல்லா இருந்தாலும் நீங்கி அண்ணாவர் குடும்பம் காமாட்சி அம்மனுடைய அருளை பெற்று நமது ஊரை கட்டி காத்துக் கொண்டிருக்கிற சக்தி மாரியம்மனுடைய அருளை பெற்று சிவசக்தியுடைய அருளை பெற்று காத்தவராயனுடைய அருளை பெற்று பல சிரமமாக அண்ணாவர் குடும்பம் வளர வேண்டும், ஆள்க வேண்டும் வாழ்த்துகின்றோம். என்னுடைய பாதுகாப்பு பல சிறப்பாக வந்து வேண்டியிருப்பேன். அப்படியே ஆகட்டும் தாயே. வருமட தொட்டியத்தை என்னுடைய பாதுகாப்பு பல சிறப்பாக வந்து வேண்டியிருப்பேன். அப்படியே ஆகட்டும் அம்மா. அம்மையப்பா பிளாக் கமிட்டியாக ஒரு முக்கியமான அறிவிப்பு. கழுகு மரத்தை கொண்டு இங்கே முன்னாடி ஓட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் முறையாடுகிறோம். பிளாக் கமிட்டியாளருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. கழுகு மரம் கொண்டு முன்னாடி ஓட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மணி அம்மையப்பா என்னத்துக்கு கூப்பிடுறேன்? மணி வாருங்கள். எதுக்கு எதுக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் மட்டும் கூப்பிட்டு என்னைய மட்டும் கூப்பிட்டியா? மணி அம்மையப்பா கோபிக்க வேண்டாம், நீ பெரியவன், இருந்தாலும் பொறுத்துக் கொள்வாய் அல்லவா? எனக்கு பசிக்குது. அவர்கள் வடத்துக்கு சென்று வந்திருக்கிறார்கள். அவங்க வடத்துக்கு போனவங்க நான் பசிக்குது, பால் வேணுமா இல்லையா? மகனை அம்மையப்பா